ஒரு உமன் எழுதின புக்னால ஒரு போரே உருவாகி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, ஹாரியட் பீச்சர் ஸ்டோப் அப்படின்ற ஒரு பெண் அங்கிள் டாம்ஸ் கேபின் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாங்க. அந்த புக்ல அங்கிள் டாமோட கதையை சொல்றாங்க. டாம் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், ஆனா அவர் ஒரு ஸ்லேவ், அதாவது அடிமையா இருக்காரு. அவர் சந்திக்கிற கொடுமைகள், அவர் படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த புக்ல எழுதுறாங்க. அந்த டைம்ல அமெரிக்கால நிறைய கருப்பின மக்களை அடிமையாக்கி வச்சிருந்ததையும் அவங்க அனுபவிக்கிற துயரத்தையும் இந்த புக் வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அப்போ அமெரிக்கா ரெண்டா பிரிஞ்சிருந்திருக்கு, நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா பீப்புள் அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு எதிர்க்கிறாங்க. சவுத் அமெரிக்கா பீப்புள் பொருளாதாரம் வளரணும்னா அடிமைத்தனம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக் மார்ச் 20, 1852 அப்போ பப்ளிஷ் ஆகுது. பப்ளிஷ் ஆன அப்புறம் அமெரிக்கால இருக்க எல்லாருக்கும் அடிமைத்தனம் எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரிய வருது. 1 இயர்ல 3 lakhs புக்ஸ் கிட்ட சேல்ஸ் ஆகுது. இந்த புக்னால நார்த் அமெரிக்கா பீப்புளுக்கு அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடணும்னு அதிக தைரியம் வருது. 1861 அமெரிக்கால சிவில் வார், அதாவது உள்நாட்டு போர் நடக்குது. இது ஒரு ரத்த கலமான போரா இருக்கு. இதனால அடிமைத்தனம் ஒரு முடிவுக்கு வருது.